மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்ய முடியாமல் குழம்பிப் போன யமதர்மராஜா பிரம்மாவிடம் சென்று தன் பிரச்சனைகளை சொன்னார். அவரும் தன் மனதில் தோன்றிய உருவத்தை சித்திரமாக வரைந்து அதற்கு உயிர் கொடுத்து சித்திரகுப்தர் என திருநாமம் சூட்டி யமனுடன் அவருக்கு உதவியாளராக அனுப்பி வைத்தார். ஒரு புத்தகத்தையும் எழுதுகோலையும் கையில் கொடுத்து மனிதனின் சிந்தனை, சொல், செயல் எப்படி இருக்கிறது என்பதை பதிவு செய்ய சொன்னார். ஜீவாத்மா இந்த உடலை விட்டு பிரிந்து யமலோகம் செல்லும் போது யமனின் பக்கத்தில் அமர்ந்து பாவ புண்ணிய கணக்குகளை வாசிப்பது சித்திரகுப்தர் தான். மனிதன் பார்க்காததை கூட உன் எண்ணத்திலிருந்து பார்த்து அதை ஒரு கர்மாவாக எழுதி வைப்பார் சித்திரகுப்தர். இந்த கணக்கை வைத்துத்தான் சொர்க்கமும் நரகமும் கொடுக்கப்படுகிறது. இந்த சித்திரகுப்த அவதாரம் நிகழ்ந்த நாள்தான் சித்திரை பௌர்ணமி நாள். அதனால் இந்த நாளை சித்திரகுப்தர் ஜெயந்தி என்று கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். பாவ நிவர்த்தி கிட்ட இந்த நாளில் சித்திரகுப்தர் வழிபாடு செய்வது வழக்கம். அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான இடத்தில் சித்திரகுப்தர் படத்தை வைத்து வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் செய்து வெள்ளை நிற பால், நெய், பழம், பாயசம் நெய்வேத்தியமாக படைத்து தீபமேற்றி புத்தகம் மற்றும் பேனாவை முன் வைத்து ஓம் சித்திரகுப்தாய நமக என்ற மந்திரத்தை சொன்னபடி நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கோரி இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என மனம் திரும்பி நீதியின் பாதையில் நடக்க முடிவெடுக்க வேண்டும். வாழ்க்கையை நேர்மையாக வாழத் தொடங்கும் போது அந்த நல்ல பதிவுகளையும் அவர் எழுதி வைப்பார். அதனால் கடந்த கால பாவத்தின் தாக்கம் குறையும். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். அதில் நாம் தினமும் ஒரு பக்கத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். அதை கணக்கிட்டுக் கொண்டிருப்பவர் தான் சித்திரகுப்தர். சித்திரகுப்தன் கணக்கை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற சித்திரகுப்தர் ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. இந்த நாளில் முடிந்தால் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். யமதர்மராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கும் சென்று வரலாம். சிவபெருமானுக்கு உன் கர்மாவை கரைக்கும் சக்தி இருப்பதால் சிவாலயங்களுக்கும் சென்று வரலாம். பாவங்களை மன்னிக்கும் சக்தி படைத்த விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று வரலாம். எல்லாவற்றையும் விட உன் மனசாட்சிக்கு முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதுதான் சிறந்தது. பயந்து விரதம் இருந்தால் எந்த பயனும் இல்லை. நான் வாழ்க்கையில் திருந்தப் போகிறேன் என்ற முடிவுடன் விரதம் இருங்கள். பாவ நிவர்த்தி கிட்டும் என்பது உறுதி.